நீங்க உங்களுடைய கவலைய எல்லார்கிட்டயும் பகிர்ந்துகிட்டு இருக்கீங்களா? அப்படி நீங்க பகிர்ந்துகிட்டீங்கன்னா, யாருமே அத முழுமையா கேட்க மாட்டாங்க. உங்க கவலைய நீங்க எப்படி புரிஞ்சுகிட்டு இருக்கீங்களோ, அதே மாதிரி மத்தவங்களும் புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. இந்த கருத்த மையமா வச்சு நாம ஒரு கதைய கேட்கலாமா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகிலா. இது கதை கேட்கும் நேரம். ஒரு ஊர்ல கணவன் மனைவி வாழ்ந்து வந்தாங்க. இதுல கணவனுக்கு மனைவி மேல ஒரு வருத்தம் இருந்தது. என்னன்னா, தன்னோட மனக்கவலை எல்லாத்தையுமே பார்க்கறவங்க கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தா. அதுக்கு கணவன், கவலைய மத்தவங்க கிட்ட சொல்றது ஒண்ணும் பெரிய தப்பு கிடையாது. ஆனா, அதை எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொன்னான். மனைவி கேட்பதா இல்ல. இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை லீவுல சாயங்காலம் 2 பேருமே பீச்சுக்கு போவோம்னு போனாங்க. அங்க கடல் அலைய வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் அங்க ஒரு சிறுவன் கடற்கரை மணல்ல ஒரு வீடு கட்டி விளையாடிக்கிட்டு இருந்தான். நல்ல அழகான வீடா கட்டிட்டு அத பார்க்க தன்னோட அப்பாவை கூட்டிட்டு வர அந்த வீட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டான். அதுக்குள்ள குதிரை சவாரியில வந்த ஒரு நபர் அந்த சிறுவன் கட்டிய மணல் வீட்டை கவனிக்காம குதிரைய அதன் மீது ஏற்றி விட்டான். வீடு இடிஞ்சு போயிருச்சு. அந்த சிறுவன் அழத் தொடங்கிட்டான். இந்த நிகழ்வை அங்க இருந்த எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இது எல்லாத்தையுமே இந்த கணவன் மனைவி 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கணவன் மனைவி கிட்ட, இங்க பாரு, இந்த மணல் வீடு இடிஞ்சு போயிருச்சே அப்படின்னு நினைச்சு அந்த சிறுவன் அழுதுகிட்டு இருக்கான். சில பேர் ஆச்சரியமா பாக்குறாங்க, சில பேர் எரிச்சலோட பாக்குறாங்க, இன்னும் சில பேர் ஏளனமா பாக்குறாங்க. ஆனா இது அந்த சிறுவனுக்குத்தான் பெரிய விஷயம். ஆனா சுத்தி இருப்பவங்களுக்கு இது ஒரு மணல் வீடுதான் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட மனைவிக்கு கொஞ்சம் புரிஞ்சிருச்சு. நாம நம்முடைய கஷ்டத்தை எல்லார்கிட்டையும் சொன்னாலும் எல்லோரும் ஒரே மாதிரி எடுத்துக்கிட மாட்டாங்க அப்படிங்கிறது அவளுக்கு புரிஞ்சுக்கிடுச்சு. இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த உலகத்துல கவலை இல்லாத மனிதன் அப்படின்னு யாருமே இல்லை. எல்லாருக்குமே ஏதேனும் மனக்கவலை இருக்கத்தான் செய்யும். அதை எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.